இவ்ளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட பர்த்டேவை இங்க நீங்க துபாயில செலிப்ரேட் பண்றீங்க. எல்லாரும் சார்பா மீண்டும் ஒரு முறை ஹாப்பி பர்த்டே மாஸ்டர். கடவுள் உங்களுக்கு எல்லா வளத்தையும் நலத்தையும் கொடுக்கணும். இன்னும் நிறைய பேர் வாழ வைக்கிறதுக்கு நாங்க இறைவன்கிட்ட many more happy returns of the day, sir. Thank you, sir. லாரன்ஸ் மாஸ்டருக்கு ஒரு விஷ் பண்ணிடலாமா? In the count of 1 2 3 Happy birthday to you. Happy birthday to you. Dubai, everybody. Happy birthday, Lawrence sir. Happy birthday to you. Enter Dubai singing for you, sir. Thank you so much. எப்போவும் என்னுடைய பர்த்டே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க எங்கள் அம்மா கூடயும் நான் வளர்க்குற குழந்தைங்க கூட தான் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இந்த வருஷம் வந்து கார்த்திக் சுப்ராஜ் சார் கம்பெனிலேருந்து 29th வந்து இங்கே போகணும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் நீ என்னுடைய பர்த்டே சார், நான் அம்மா விட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னாங்க, நான் சொன்னேன் 28th போகலாம் அப்படின்னு. இல்லை சார் சாட்டர்டே விட சண்டே போனால் ரொம்ப நல்லாயிருக்கும் சார், கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தேன். ஏன்னா எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் அது கடவுள் கொடுக்குறதா நினச்சி பண்ணாங்க. யோசனை பண்ணி பார்க்கும்போது அம்மா வந்து என்னை எவ்வளோ ரசிப்பாங்கன்னா சின்ன வயசுலேருந்து அம்மா ரசித்ததால தான் நான் இப்போது உங்கள் முன்னாடி இங்கே நின்றுட்டுருக்கேன். நான் அதுக்கப்புறம் என்ன நானே ஸ்க்ரீனில் ரசிச்சிருக்கேன். இப்போ என்னை வந்து எங்கள் அம்மா மாதிரி ரசிச்சிருக்கிறேன். கார்த்திக் சுப்ராஜ் சார் ஃபேஸ் தான் ஞாபகம் வந்தது எனக்கு. ஸோ இந்த படத்தில் வந்து அவர் அணுவணுவாக ரசித்து என்ன இருக்காரு. இந்த படம் ரிலீஸ் ஆனால் உங்களுக்கு தெரியும் நான் ஏன் சொல்கிறேன்னு சொல்லி. இதுக்கு முன்னாடி இருந்த ராகவா லாரன்ஸ் வேறு நடிகரா. இந்த படம் ஜிகிர்தண்டா XX ரிலீஸ் ஆன அப்புறம் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய இந்த நடிகருக்கு உண்டான பாதை வேறு மாதிரி இருக்கும். அதை முழுக்க முழுக்க ரசித்து ஒரு தாய் மாதிரி என்ன ரசித்து எடுத்த கார்த்திக் சுப்ராஜ் சாருக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். வர்றதுக்கு முன்னாடி கார்த்திக் சுப்ராஜ் சாருக்காக வரணும்னு அப்படின்னு நினச்சி வந்தேன். பட் இங்கே வந்த முன்னும் இவ்வளோ அன்பான தாய்களும் இவ்வளோ அன்பான ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து என்னுடைய பர்த்டே வெளியே கொண்டாடுறேன். உங்களுடைய கைத்தட்டலும் சரிங்க, உங்களுடைய அந்த சிரிப்பும் சரிங்க. அது உள்ளே வரும்போதே எனக்கு வந்து இந்த WIT வந்து எப்போ எல்லா இடத்துக்கும் போனீங்கன்னா ஜிம் மாஸ்டர்ஸ் தான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். நாங்கள் வரும்பொழுது ரொம்ப ஹைட்டாக அப்படிலாம் கூப்பிட்டு வருவாங்க. இப்போ நான் கார்லேருந்து இறங்கி வரேன், எல்லாம் லேடிஸாக இருக்காங்க பக்கத்தில். எனக்கே கூச்சமாக இருந்தது. அவங்கெல்லாம் எல்லோரும் தள்ளி விட்டுட்டு அப்படியே தள்ளி விட்டுட்டு வாங்க மாஸ்டர் வாங்க மாஸ்டர். அவங்க உடம்பு அவங்க துணி எங்கே போகுதுன்னு தெரில அவங்க. ஆனால் பட் எங்கள் 2 பேரும் மட்டும் கூப்பிட்டுட்டு வரணும்னு அந்த தாய்மை உள்ள இருக்கு பாருங்கள். அதுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. உங்கள் அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை மறந்து நீங்கள் எங்களை கூப்பிட்டு வந்தீங்க. எங்களுக்கே ரொம்ப வெக்கமாக இருந்ததுன்னா நாங்கள் உங்களை காப்பாற்றணும், நீங்கள் வந்து எங்களை சேவ் பண்ணி கூப்பிட்டு வரீங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த பர்த்டே நான் வந்து அம்மா கூட மிஸ் பண்ணணும்னு நினச்சேன். நான் ஐம் ஸோ ஹாப்பி. ஸோ அதே மாதிரி நம்ம நண்பர் சூர்யா சார் பற்றி சொல்லணும். அவர் முன்னாடி கேமரா முன்னாடி போய் நிற்கணுன்னாலே பயமாக இருக்காங்க. பயங்கரமாக அரக்கன்னு சொல்லுவாங்க, சொல்கிறதுக்கு கரெக்டாக. ரொம்ப அவர் என்னென்னா அது வரைக்கும் ரொம்ப ஃப்ரெண்டாக இருப்பார், ரொம்ப க்ளோஸாக இருப்பார் நம்ம கூட. எனக்கு மேக்கப்லாம் போட்டு விடுவார். இன்னி கூட மேக்கப் போட்டு விட்டார். என்னதான் மேக்கப் போட்டாலும் நம்ம கருப்பாக தான் இருப்பான்னு வச்சுங்க. அது வேற. அவர் மேக்கப்லாம் போட்டு விடுவார். இதெல்லாம் பயங்கர சாப்பாடு போட்டு விடுவார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் டைலாக்னு வந்துன்னா விட்டு தனியாக போயிடுவார். நீ எப்படியாவது நடிச்சுக்கோ, நான் எப்படியாவது நடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். ஸோ எனக்கு ஒரு காலம் டான்ஸ் வந்து நான் தனியாக விட்டு போகலான்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு தடவை அது மாதிரி வந்தது. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுற மாதிரி வந்தது. அப்போ நான் தனியாக விட்டு போயிட்டாங்க. அப்புறம் தலைவர் கூப்பிட்டார், மாஸ்டர் வாங்க மாஸ்டர்னா நீ டைலாக் ரொம்ப கூப்பிட்டியாங்க. ஸோ ஒரு நல்ல மனிதர். எப்பவும் ஆன்மீகத்தில் எனக்கு கொஞ்சம் ஆன்மீகத்தில் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகம். ஸோ ஒரு ஆன்மீகத்தில் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நீ என்னதான் வாழ்க்கையில் பெரிய ஆளானாலும் நீ வளர்ந்து வந்த இடத்த மறக்கக்கூடாது, நீ குழந்தை மாதிரியே இருக்கணும்னு சொல்லுவாங்க. அது எஸ்.ஜே. சூர்யா சார் கிட்ட நீங்கள் பார்க்கலாம். ஸோ எப்போவுமே ஒரு குழந்தை மாதிரியே இருப்பார் அவர். அப்புறம் துபாய்க்கு வந்தோடனே கண்ணன் சாரை பார்த்தேன். சார் 10 நிமிஷம் உங்க கூட பழகினேன், எல்லாமே புரிஞ்சிச்சு சார். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச்.
அப்புறம் என்னுடைய ப்ரொடியூசரை பற்றி சொல்லணும். கார்த்திக் சுப்ராஜ் சார் கூட நான் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு, இந்த படம் பண்ணுறதுக்கு காரணம் வந்து என்னுடைய ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடியூசர் சார். அவர் நீங்கள் ரொம்ப பயமாக பேசிட்டீங்க சார் இன்றைக்கி. ஸ்டேஜில் வந்து பேசினாலே எல்லாம் பயப்படுவாங்க, நீங்கள் ரொம்ப பிரமாதமாக பேசுனீங்க இன்றைக்கி. அது எனக்கு தெரிஞ்ச ஒரு ரூமில், அதுக்கு தான் நீங்கள் 1 hour பிஃபோர் போயிட்டீங்க, ரூமில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துருக்கீங்க. ஸோ ரொம்ப அழகாக பேசுனீங்க. அவர் கூட இந்த படம் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். ஒரு ப்ரொடியூசர் வந்து படம் முடித்தோடனே இவர் வந்து நம்ம ப்ரொடியூசராக இல்லையா அப்படின்னு வெளியே சொல்லிக்கிறதுக்கு படம் முடிச்ச அப்புறம் நம்மளுக்கு ஒன்று தோணும். ஆனால் கார்த்திக் வந்து என் ப்ரொடியூசர் நான் தைரியமாக சொல்லிப்பேன். நான் அவ்வளோ ரொம்ப நல்ல ப்ரொடியூசர். ஸோ இது வரைக்கும் எந்த டென்ஷனும் கொடுக்காம எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டாருங்க. ரொம்ப செட்டில் பண்ணிட்டாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹாப்பியாக. ஸோ ஹாப்பி. அது இல்லாமல் ரொம்ப நல்ல படமும் கொடுத்துருக்காரு. அப்புறம் சந்தோஷ் நாராயண் சார், கார்த்திக் சுப்ராஜ் சார் வந்து எனக்கு படம் நான் சைன் பண்ணும்போது தமிழ் படம் தான் சைன் பண்ணேன். ஆனால் ஒரு ட்ரெய்லரில் காமிக்கும் போது இங்கிலீஷ் படம் காமிச்சாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா மியூசிக்லாம் பயங்கரமாக இருக்குது. ஏதோ வில் ஸ்மித் நடந்து வர மாரி நான் நடந்து வந்தேன். மியூசிக் அப்படி போட்டிருக்காரு சார். எங்கள் அம்மா கேட்டாங்க, கண்ணு என்ன கண்ணு ஏதோ இங்கிலீஷ் படத்தில் நீ நடிச்சிருக்க அப்படின்னு. அம்மா இங்கிலீஷ் படத்தில் இந்த கலர் நடிக்க முடியாதுமா, தமிழ் படம் தான் மியூசிக் அப்படி போட்டிருக்காருமா அப்படின்னு. ஸோ அவங்க வீட்டில் இருந்தெல்லாம் கூட வந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ கார்த்திக் சார் படத்தை பற்றி நிறைய சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. ஏன்னா சாருடைய பாடி லாங்குவேஜ் என்ன சிரிச்சிட்டு இருக்கும்போது இப்படியே காலாட்டிகிட்டு இருப்பார். நம்ம படத்தை பற்றி இன்னொன்று அப்படியே பாடி ஸ்டாப் ஆகிடும். அதை புரிஞ்சுக்கணும்னா படத்தை பற்றி அதிகமாக பேசக்கூடாதுன்னு. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுவேன் நான். இந்த படம் ரிலீஸ் ஆச்சு, நான் படம் பார்த்தேன். இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அது கூட ஓவராக தான் இருக்கும். உள்ளே நான் சென்சார் பண்ணுறேன் நிறைய. அதெல்லாம் பற்றியா சொல்லிட்டாரு பார்த்தீங்களா வேண்டான்னு. ஓகே, நான் எவ்வளோ மூச்சு விடணும்னு முதல் கொண்டு அவர்கிட்ட தாங்க நான் கற்றுக்கணும். மூச்சு அவ்வளோ போகக்கூடாது, 2 அகலம் 3 அகலம் அவ்வளோதான் இருக்கணும் அப்படின்னு. நடிப்பு கொடுங்க. நானும் சூர்யா சார் 2 பேரும் எப்படி மாட்டிட்டு செத்தோம்னா உண்மையாக சொல்கிறோம். சூர்யா சார் 1 மீட்டரில் வருவார், உங்களுக்கு தான் தெரியல. சிலுக்கு சார், நீங்கள் சிலுக்குன்னு சொல்லணும்னு ஃபேன் கேட்குறாங்க. உங்க கூட சேர்ந்து எனக்கும் கேட்குற மாதிரி தான் இருக்கு. என்ன சொல்லணும்? சிலுக்கா சிலுக்கா அப்துல் கலாம் சார் சிலுக்கா. இன்னும் ஒரு தடவை சொல்லு. அது கேட்கலையா? பொம்பளை சோக்கு கேட்குமா? ஹாப்பி தானே? அவர் டைலாக் நான் பேசிட்டேன், என் கூட சேர்ந்து டான்ஸ் ஆட விட மாட்டேன். சூர்யா சார் என் கூட சின்னதாக ஒரு மூமெண்ட் பண்ணுவார். அதை விட இந்த குழந்தைங்க ஃபர்ஸ்ட் வந்து என் கூட ஆடணும்னு கேட்டாங்கல்ல, அவங்கள வர சொல்லுங்க, அவங்க கூட ஒரு டான்ஸ் பண்ணலாம். அப்படி நினைச்சவங்கலாம் எங்கேயும் போயிட்டாங்க. கம்முன்னு தலைவர் வெயிட் தம்பி, பாப்பா சூப்பராக பண்ணுங்க. ஐயா மியூசிக் போடுங்கப்பா. DJ Jianfa. Mama Dura, Anna Kodi, Mama Dini,
thank you so much, thank you. Thank you so much மாஸ்டர். கண்டிப்பா இந்த குழந்தைங்க இந்த மெமரி வந்து எப்பவுமே மறக்க மாட்டாங்க. Thank you so much for being very kind. That means a lot for them. சூர்யா சார் டான்ஸ்க்கு எத்தனை பேர் ஃபேன்ஸ் இருக்கீங்க? தலைவரே சூப்பர் டான்ஸ் தலைவரே. Thank you so much sir. Thank you. Sir, please இருங்க sir. தெய்வமே நீங்க வரணும், நீங்க நிக்கணும், அத நாங்க பார்க்கணும் தானே இத்தனை ஏற்பாடு உங்களுக்கு பூங்கொத்து கொடுக்கிறதுக்கு. தலைவரே. I would like to call Ms. Sharmila onto the stage. And அவருக்கு நினைவு பரிசினை வழங்க திரு கண்ணன் ரவி அவர்களை நாங்கள் மேடைக்கு அழைக்கிறோம். இந்த WIT இவ்வளவு இன்னல்களுக்கு நடுவுல வெறும் பெண்கள் மட்டுமே வச்சு நடத்தக்கூடிய ஒரு